உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. புலியூர் சரோஜா அம்மா பிரபல நடன இயக்குனர். 20 வயசுல ஆக்சிடென்ட்ல உயிரை விட்ட மகனுக்காக தன் கோடிக்கணக்கான சொத்துக்களை வித்து மகனுக்காக சிலை வச்சு எழுப்பின கட்டிடம்தான் சத்யநாராயணா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். 90 வயசு நெருங்குற புலியூர் சரோஜா அம்மா குழந்தைகளுக்கு நடனம் கத்துக் கொடுக்கிற காட்சி பார்க்கறதுக்கே கொள்ளை அழகு. ஒரு மகனை இழந்த தாய் இன்னைக்கு பள்ளிக்கூடத்தை கட்டி பல குழந்தைகளுக்கு அம்மா. சந்தோஷப்பா. ஏதாவது ஒரு பையன் சத்தியாவா இருப்பான், படிக்கிறதுல ஏதாவது ஒரு குழந்தை சத்தியாவா இருப்பான். அந்த பசங்களை பார்க்குற சந்தோஷம் எனக்கு வேற எதுலையுமே கிடையாது. 1970, 80, 90ல இவர் ஆட்டி வச்ச நடிகர்கள் எம்ஜிஆர், சிவாஜின்னு தொடங்கி ரஜினி, கமல், அம்பிகா, ராதா, சில்க் சிமிதானே இந்த பட்டியலே நீளும். இவர் கோரியோகிராஃபி பண்ணது மட்டும் 1000 படங்களை தாண்டும். இளம் வயதிலேயே நடனத்துறையில சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரோஜாமா. தமிழ், கன்னடம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்குன்னு பல மொழிகள்ல கடுமையான உழைப்பால இவங்க சேர்த்த சொத்துக்கள் கோடிக்கணக்குல. 3-4 வீடு இருந்தது. வளசரவாக்கத்துல 3 வீடு, கிரவுண்டு, தோட்டம், துறவு, ஃபார்ம் ஹவுஸ். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. அம்பிகா ராதா வீடு இருக்கு இல்லையா, அது பக்கத்துல 2 வீடு என் வீடு தான். விஜயகாந்த் வீட்டு பக்கத்துல கிரவுண்டு, தோட்டமே இருந்தது. எல்லாம் வச்சு கொடுத்தது. வீடு, நிலம், தோப்பு, தங்கம், வெள்ளி நகைகள்னு ஏராளம். அத்தனை ஆஸ்திக்கும் ஒரே ஆசை மகன் சத்யநாராயணா. டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்ட மகனை தஞ்சாவூர்ல டாக்டருக்கு சேர்த்து படிக்க வச்சாங்க. கடைசி வருடத்துல நடந்த விபத்து. ஒரு கடையில இளநீர் குடிச்ச சத்யநாராயணாவை அந்த பக்கமா வந்த பஸ் இடிச்சதால புலியூர் சரோஜாமா தன் மகனையே இழக்க நேர்ந்தது. அந்த ஆக்சிடென்ட்ல அதிர்ச்சியோட உச்சத்துக்கே போனாங்க சரோஜாமா. சுய நினைவை இழந்து அம்மாவை அதுக்கப்புறம் மீட்டது நடிகர் விஜயகாந்த் தான். கிட்டத்தட்ட 3 வருஷம் இது சரியில்லை. விஜயகாந்தால தான் நான் கொஞ்சம் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே. பார்ப்பேன், அவன் எதை கொடுத்தா எனக்கு வேணாது படுத்தது. அப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டு 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 ரெடி பண்ணி 32 வருஷமாக ஒரு இந்த பள்ளிக்கூடத்தை நடத்தி நல்லபடியாக முடிச்சுட்டோம். தனக்கு பிடித்தவர்களோட இழப்பை கடக்கிறது ரொம்ப கடினம். அதுலேயும் புத்திர சோகம் யாருக்கும் வரவே கூடாத கடுந்துயரம். அத்தனை சொத்துக்களையும் நகைகளையும் வித்து ஏழை மாணவர்களுக்காக பள்ளிக்கூடம் கட்டி இலவச கல்வி, குறைந்த கட்டணம் அப்படிங்கிறத முன் வச்சு தன் மகன் சத்யநாராயண பெயர்ல மெட்ரிகுலேஷன் பள்ளியை தொடங்கினாங்க சரோஜாமா. இந்த உலகத்தை விட்டு போகணும்னா கூட ஆன்சப்ல போயிடணும். உனக்கு எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. ஆசை இருந்தால் பிறவி வரும். என் பையன் இதுதான் எனக்கு தோண, இதுதான் எனக்கு சந்தோஷமும் இது. வலிய தன் இதயத்துல தாங்கிக்கிட்டு பல குழந்தைகளோட சிரிப்பு மூலமா அந்த வலிய மறக்க முடியாது, ஆனா மறைக்க நினைக்கிறாங்க புலியூர் சரோஜாமா. சரோஜாமா மாதிரி இரும்பு மனுஷிய கண்டிப்பா கொண்டாடணும். இறப்பை கடக்க ஒரு இரும்பு மனுஷி எடுத்த முடிவு தான் இந்த பள்ளிக்கூடம். சிவசங்கரி டாக்ஸ் மூலியமா இன்னைக்கு புலியூர் சரோஜாமாக்கு மரியாதை பண்றத ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். அம்மா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்கம்மா? ஸ்கூல் இது 7th நிறுத்திட்டேன். 7th அவ்வளோதான். இதுக்கு வரணுமே டான்ஸ் டான்ஸ் டான்ஸ். இதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி. ஆனால் அங்கே வந்து டான்ஸ் ஸ்கூல் கிடையாது. அப்புறம் இங்கிலீஷ் மீடியம் கிடையாது. தமிழ் மீடியம் 5th வரையும் தான். பட் எனக்கு ஆசை நல்லா படிக்கணும், நல்ல டான்ஸ் கற்றுக்கணும், மியூசிக் கற்றுக்கணும். பட் அந்த காலத்தில் வந்து டான்ஸ் எல்லாம் நம்ம ஆடணுன்னா ஒரு மாதிரி கேவலமாக பேசுவாங்க. அதனால் எங்கள் அம்மா வந்து அதெல்லாம் வேண்டாம், டான்ஸ் எல்லாம் ஒன்றுமே வேண்டாம், நல்லா படித்து உனக்கு டாக்டர் ஆகணுமா நீ ஏன்னா எங்கள் அப்பா டாக்டர், அதனால் அப்படி வேணாலும் இது பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் எங்கள் அப்பாட்ட போய் சொல்லி, அப்பா எனக்காக சொல்லுங்கப்பா. ஆனால் நான் சினிமாவில் வருவேன்னும் இவ்வளோ பெரிய டான்ஸ் மாஸ்டர் கோரியோகிராஃப் பண்ணுவேன்னு நான் கனவுலேயே நினைக்கல. பட் அங்கே டான்ஸ் படித்ததுக்கப்புறம் அங்கே ஊர்லெல்லாம் திருவிழா நடக்கும். அப்போ லலிதா பத்மி அவங்க வந்து அங்கே அந்த கோயிலில் வந்து டான்ஸ் பண்ணுறாங்க. அப்போ நான் போய் உட்காந்து இப்படி பார்த்தேன். இவங்க எவ்வளோ நல்லா ஆடுறாங்க பாரு, ஏன் நம்ம இந்த மாதிரி ஆடக்கூடாது? ஆடுவோம். அப்போவே மனசில் ஆடுவோம் வந்துட்டேன்.
அப்போ டான்ஸ் எல்லாம் கற்று முடிஞ்சதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து அப்போ ஸ்கூல் படிச்சதெல்லாம் ஃபுல்லா படிச்சீங்க அப்போ பியூசியில்? ஸ்கூலில் படிச்சுனா எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம். காலையில் 5 மணிக்கு டியூஷனுக்கு ஆள் வரும். 5 மணிக்கு 4:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு டியூஷன் இதை பண்ணணும். அப்புறம் 6 மணிலேருந்து 6:30 வரையும் டான்ஸு பண்ணணும். அதுக்கப்புறம் குளித்து மறுபடியும் ரெடி ஆகி பிரேக்ஃபாஸ்ட் எதாவது சாப்பிட்டு அப்புறம் தான் இதுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், கான்வெண்ட்டுக்கு போகணும். அப்போ மதர் என்ன கூப்பிட்டு கேட்பாங்க, இது மாதிரி ஃபங்க்ஷன் வரும், அப்போ ஏதாவது ஒரு இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஏதாவது ஒன்று வேணாம் மேடம், நல்லதே பண்ணுவோம் அப்படின்னு. என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு, வெயிட் பண்ணி பாருங்கள், நான் கொஞ்சம் திங்க் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னு. என்ன பண்ணால் குச்சி எடுத்து மேப் போடுவேன், போட்டுட்டு திங்க் பண்ணேன், இந்த ஊரில் என்ன காஸ்டியூம், அந்த ஊரில் என்ன காஸ்டியூம், அப்படி திங்க் பண்ணி அந்தந்த இடத்துல கேரளா முண்டு இது, இந்த பக்கம் கதகளி அது வச்சுரு, அந்த பக்கம் பரதநாட்டியம் அது அந்த பக்கம் நடக்கும், கதக் டான்ஸு அந்த ட்ரெஸ் போட்டு கதக் இது. அப்படி எல்லாரையும் எடுத்து இது பண்ணோன்னே மேம் வந்து என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. இந்த வயசுலேயே உனக்கு இவ்வளோ வைரியம் இருந்ததுன்னா நிச்சயமாக நீ வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆளாக வருவேன். முதல்ல எப்போ வேலைக்கு போனீங்கம்மா? அதான் அந்த 15-16 வயசுலேயே நான் அந்த டான்ஸ் எல்லாம் ஆடுவேன், குரூப் டான்ஸில். அப்போ என்ன பண்ணுவாங்க, செலெக்ஷன் பண்ணுவாங்க. நிறைய கேர்ள்ஸுங்க இருக்கும், அவங்க கூப்பிட்டு கேட்பாங்க, நம்மளே பாடிட்டு நம்மளே ஆடி காமிக்கணும். அப்போ டிக் பண்ணுவாங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க ஏதோ வந்து ஆடிட்டு போவாங்க. என்ன கூப்பிட்றாங்க, நீ வந்து ஆடுமா அப்படின்னு. நான் சந்தோஷம் வேண்டும் என்றால் இங்கே கொஞ்சம் என்னை பாருமையா அந்த சாங்கை நானாகவே பாடி ஆடணுன்னு எல்லாம் கிளாப் பண்ணி நல்லா பண்ணீங்க, நிச்சயமாக லைஃப்பில் நீ வருவேன். அதுக்கப்புறம் அங்கே ஏகே சோப்ரா மாஸ்டர் வந்து எனக்கு குரு. அவர் வந்து பஞ்சாபி, நீ வந்து எனக்கு அசிஸ்டண்டாக வந்துரு அப்படின்னாரு. சரி. எவ்வளோ சம்பளம் வாங்கினீங்கம்மா முதல்ல? 250 ரூபா சம்பளம். முதல் சம்பளம் 250 ரூபா சம்பளத்தில் 25 ரூபா கமிஷன் போயிடும், பாக்கி 225 தான் கையில் வரும். அதுதான் ஒரு மாதத்துக்கா? அது ஒரு மாதத்துக்கு மேலே ஆகும். எடுப்பாங்க, போட்டு பார்ப்பாங்க, சரியில்லைம்பாங்க, திருப்பி எடுப்பாங்க, திருப்பி போடுவாங்க. இங்கே மேக்கப் போயிடுச்சுன்னா திருப்பி இது அதுக்கு போடுவாங்க. இங்கே அக்கிலெல்லாம் வேர்வை வந்தால் அது டேக் எடுக்க மாட்டாங்க, ஒரு துப்பாக்கி மாதிரி கொண்டு வந்து சவுண்ட் பண்ணி இப்படியே நிற்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் டான்ஸ் ஆடணும். அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுமா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. உங்களுக்கு ஒரே பையன் இல்லைம்மா? எனக்கா? ஆமாம் ஆமாம். அவர் என்ன படிச்சுக்க வச்சிங்கம்மா? அவன் வந்து பூண்டி புஷ்பம் காலேஜில் தஞ்சாவூரில் அங்கே படித்தான். ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தாரா? அப்போ ஒரு தடவை வீட்டுக்கு வந்திருக்கும் போது பி வாசு வந்திருந்தார். இவனை பார்த்துட்டு இவனை ஹீரோ பண்ணிடலாமே அப்படின்னு கூப்பிட்டாரு. இல்லை சார், எனக்கு அதெல்லாம் எந்த ஆசையும் கிடையாது. நானே சம்பாதிச்சு எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு சின்ன வீடாக கட்டி அதில் நான் சம்பாதிச்சு கொடுக்குற காசில் எங்கள் அம்மா சாப்பிடணும், அப்பா சாப்பிடணும், அது எனக்கு சந்தோஷம். எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். எப்பவும் அப்படி சொல்லுவான். கருணாக்கு அவன் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு, ஆக்சிடெண்ட்டில் போயிட்டான். அப்போது நான் பெங்களூரில் வந்துட்டுருக்கேன். இங்கே தேடுறாங்க என்ன, ஒவ்வொரு ஸ்டுடியோலையாக ஃபோன் போட்டு மாஸ்டர் எங்கே இருக்காங்க, தகவல் சொல்லணுமே. நான் எந்த இடத்துல இருக்கேன்னு யாருக்கும் தெரியாது. அங்கே அவுட்டோரில் எடுத்துகிட்டு இருப்பாங்க, இங்கே எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சு வந்து தான் எனக்கு மைண்டு சரியில்லாமல் நான் ஹாஸ்பிட்டல். என்ன ஆக்சிடெண்ட்டுமா? அவன் ஆக்சிடெண்ட் பண்ணியிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். அவன் ஃப்ரெண்டு ஓரமாக இருந்து இளநீர் சாப்பிட்டு இருந்துருக்காங்க. கவர்மெண்ட் பஸ்ஸு ஓவர்டேக் பண்ணி வந்து அடுத்ததில் அந்த ஸ்பாட்லேயே இவன் இறந்துட்டான். இவன் பின்னாடி ட்வின்ஸ் பசங்க, அதில் ஒருத்தன் செத்த போயிட்டான், ஒருத்தன் இருக்கிறான். அப்போ என்னை கோர்ட்டு கூப்பிட்டாங்க, இது பணம் தரணும். அந்த பையன் ஏழை பையன், இதெல்லாம் அவனுக்கே கொடுத்துரும், எனக்கு பணமே வேணும். அதுக்கப்புறம் தான் வந்து இருந்த சொத்தை பூரா விற்றுட்டேன், வச்சு இந்த ஸ்கூல் எடுத்து. அவனுக்கு படிப்பு தான், அவன் காலேஜ்லேயே நம்பர் 1. இப்போவும் அவன் சீட்டில் யார் இது பண்ணி வராங்களோ அவங்களுக்கு சத்யா ஸ்கூல்லேருந்து ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் கேஷ் அவார்டு போகும். படிப்பு தான் எனக்கு முக்கியம், ஏழைங்களுக்கு உதவி பண்ணணும், இது 2 தான். பையனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால் அம்மா நீங்கள் வந்து பெரிய இந்த இடத்துல எனக்கு பெரிய ஒரு ஆஃபீஸாக கட்டி கொடுத்தீங்கன்னா எவ்வளோ குடும்பத்துக்கு இது கிடைக்கும். இந்த ஸ்கூல் எடுத்த காரணமே அவன் தான்.
அவன் படிக்கிற புக்கெல்லாம் எல்லாருக்கும் சப்ளை பண்ணிடுவான். இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போய் எல்லாருக்கும் சப்ளை பண்ணிடுவான். எங்கள் அம்மாட்ட சொல்ல அவனோட வாத்தியாருக்கே ஆப்ரேஷன் உள்ளே கொண்டு போயிட்டாங்க. பிளட்டு இல்லை, எல்லாரும் இது பண்ண மேட்ச் ஆகலை. இவன் பிளட்டு மேட்ச் ஆகிடுச்சு. டாக்டரை கூப்பிட்டு எங்கள் அம்மாட்ட மட்டும் சொல்லாதீங்க, நான் ஒரே பையன் அம்மாவுக்கு. ரொம்ப வருஷம் யாருக்கும் அவன் வந்து புலியூர் சரோஜாசி சீனிவாசன் பையன்னு தெரியாது. உங்கள் அம்மா என்ன பண்ணுறான்னு, அம்மா வீட்டில் சமையல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்கன்னு. அப்பா துணி கடை வச்சுருக்காரு. சினிமாவில் சொல்லவே மாட்டான். எதுக்கு அதெல்லாம் அப்படிலாம் எனக்கு பப்ளிசிட்டி வேண்டாம் அப்படிங்கிற ஆளவன். அதுக்கு அப்புறம் இது முடிஞ்சதுக்கப்புறம்தான் அவனுக்கு இதை வந்து எல்லாமே தர்மத்துக்கு நம்ம கொடுத்துடணும். 2 பேருமே முடிவு பண்ணிட்டோம். நான் இது முடிஞ்சோடனே நேராக வந்து எல்லாமே. என்னென்ன சொத்துக்கள் எல்லாம் விற்றீங்கம்மா அப்போ? எனக்கு 3-4 வீடு இருந்தது. வளசரவாக்கத்தில் 3 வீடு, கிரவுண்டு, தோட்டம், துறவு, ஃபார்ம் ஹவுஸு. இதெல்லாம் நீங்கள் தனியாலாம் சம்பாரித்து வாங்கின விஷயம்? கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. அது எல்லாத்துக்கும் சைன் எல்லாம் வச்சு கொடுத்துட்டு 3 வருஷம் ஒரு சின்ன வீடு. உங்கள் நகைகளையும் அப்போ விற்றுட்டீங்களா? ஆமாம், கிட்டத்தட்ட 3 வருஷம் இது சரியில்லை. ஒரு வாடகை வீட்டில் போய் உட்காந்தேன். ஏன் அவ்வளோ பெரிய பங்களாவை விட்டுட்டு எல்லோரும் வேடிக்கை பார்த்தாங்க, இவங்க என்ன கொண்டு போகிறாங்கன்னு. நான் என் நாயை கையை பிடிச்சிட்டேன். என் பையனோட படம் அதே எடுத்துட்டேன். அப்படியே அந்த வீடு அப்படியே விட்டுட்டு வந்துட்டு அப்படியே விட்டு வந்துட்டேன். எல்லாமே விற்றுட்டேன். அம்பிகா வீட்டுக்கு பக்கத்து வீடு, அம்பிகா ராதா வீடு இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் 2 வீடு என் வீடு தான். விஜயகாந்த் வீட்டு பக்கத்தில் கிரவுண்டு, தோட்டமே இருந்தது, ஒரு 8 கிரவுண்டு. அந்த பக்கம் பெரிய ஒரு ஃபார்ம் ஹவுஸே வாங்கியிருந்தேன். எல்லாமே அட் அ டைம் அந்த ஆடை கீழே கொண்டு வந்து என்னை இதே மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு சேரில் கை நாட்டு வச்சு விற்றுட்டிங்களா எல்லாத்தையும்? அவங்களே படித்து வச்சுட்டாங்க. நகைகள்லாம் எவ்வளோ விற்றீங்கம்மா அந்த டைமில்? என்னன்னு எனக்கு தெரியல. ஏன் இதை பிடிக்கிறான்? நான் இது வரையும் யாருக்கும் அந்த மாதிரி சொத்து, எங்களுக்கு நிறைய சொத்து இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு அம்மாக்கெல்லாம். அவங்க யார் எங்ககிட்ட இப்படி இதோ எங்களுக்கு இதோ நகையாக கொடுத்துட்டாங்க எல்லாருக்கும். 3 பொண்ணுங்களுக்கு நகை, ஆளுக்கு 500 பவுன் அப்பவே கொடுத்தாங்க. 68 பெரிய ஃபேமிலி. ஆமாம், 68 கொடுத்தாங்க. வீடு கொடுத்தாங்க எல்லாம். அதனால எனக்கு கஷ்டம் தெரியல. இதை போட சொன்னால் எதுக்கு போடுறாங்கன்னு தெரியாது. ஏன் இதை போடுறோன்னு நான் கேட்கவும் இல்லை யார்ட்டையும். இப்போ உங்கள் கணவர் ஸ்ரீனிவாசன் அவர் இருந்தார். எல்லாம் போட்டு தான் இந்த ஸ்கூல் வாங்கினேன். உங்களுக்கு வந்து சொத்து வேணாம், ஆனால் ஸ்கூல் கட்டணுங்கிற எண்ணம் மட்டும் இருந்தது அப்போது. அதனால் அவன் பேரில் இந்த ஸ்கூல் கட்டணும். அதுக்கப்புறம்தான் விஜயகாந்தால் தான் நான் கொஞ்சம் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே. மனோரமா, எஸ்பி முத்துராமன் டெய்லி வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து என்ன தட்டுவாங்க, பார்ப்பேன். அவ்வளோ எதை கொடுத்தா எனக்கு வேணாம் படுத்துவேன். அப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டு ரெடி பண்ணி அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் கேட்டார், என்ன பண்ணணும்னு ஆசைப்படுற? எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. இருக்க வேண்டிய பையனே போயிட்டோம், எனக்கு எதுக்கு இதெல்லாம்? அப்படி இல்லை, நமக்கு இருக்கிற வரையினும் வேணும் இல்லையா? சரி, அவனுக்கு பிடிச்சது படிப்பு தானே, ஏழைகளுக்காக நம்ம இது பண்ணி கொடுப்போம். 32 வருஷமாக நானும் அவர் இந்த பள்ளிக்கூடத்தை நடத்தி நல்லபடியாக முடிச்சிட்டோம். அவனுடைய ஏம் என்னவோ அதை முடிச்சிட்டேன். இது ஒன்று தான் எனக்கு ஆத்ம திருப்தி. யார்கிட்டையும் நான் கையேந்தி வாங்கின ஒரு பைசா கூட இதில் கிடையாது. இங்கே இந்த ஒவ்வொரு பிளட்டும் இதில் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் தெரியுமே, மாநிலம் என்ன கூட ஒர்க் பண்ணிருக்கு. நாங்கள்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணவங்க. நான் மாஸ்டர் ஆகி என் கூட ஒர்க் பண்ணியிருக்கா, நிறைய படம் என் கூட ஒர்க் பண்ணியிருக்கா. அப்புறம் அவளும் அவங்க வீட்டுக்காரும் டான்ஸ் மாஸ்டர், அவளும் ஒர்க் பண்ண. அது மாதிரி தீபா, நாங்கள் ஒரு குடும்பம். எனக்கு அப்புறம் இவங்க 2 பேரையும் தான் நான் இந்த ஸ்கூல் பார்த்துக்கிறதுக்காக இங்கே டான்ஸ் மாஸ்டர் பண்ணணும்.
இது இதோடு நிற்கக்கூடாது, இது வளரணும். அதுக்காக உண்மையாக வேலை செய்கிறவங்க இவங்க 2 பேர். இந்த பள்ளிக்கூடம் கட்டும்போது தான் உங்க பையனுக்கும் இங்க செலவு வச்சிங்க இல்லம்மா? அவன் இறந்த உடனே 2 வருஷத்துலேயே வச்சுட்டோம். விஜயகாந்த் சொல்லிச்சு என்கிட்ட, அக்கா இங்கே வந்தது நான் தான் அந்த சிலையை திறந்து வைப்பேன், வேறு யாரும் அந்த சிலை திறக்கக்கூடாது. நான் உங்களுக்கு கால் ஷீட்டு கொடுத்து அதுக்கு மேலே என்ன பண்ணுது தெரியுமா, விஜயகாந்தோட படம் கொஞ்சம் எடுத்துகிட்டு நான் இதாகிட்டேன். வீட்டுக்கு ஆள் அனுப்பி, இல்லை அந்த சாங்கை மாஸ்டர் தான் ஃபினிஷ் பண்ணணும், வேறு ஆளெல்லாம் போட முடியாது, அக்கா தான் வரணும் அப்படின்னு சொல்லி 2 ஃப்ளைட் டிக்கெட்டை போட்டு என்னை எங்கள் அக்காவையும் அங்கே கேரளாவில் கூப்பிட்டு போயிடுச்சு. டேப் ரெக்கார்டு ஆன் பண்ணிடுச்சு. இங்கே இதோடு நான் முடிச்சிட்ருக்கேன், இங்கேருந்து என்ன எடுக்கணும், அதுக்குள்ளே எடுத்துட்டீங்களான்னு. நீங்கள் வராமல் எப்படிக்கா எடுக்க முடியும், வாங்கக்கா லொக்கேஷன் போகலாம். கூட்டிகிட்டு போய் லொக்கேஷனில் போய் பேசாமல் இருந்துட்டு டேப்பேக்கா போடுப்பா அக்கா அக்கா நான் ஏஞ்சி ஆடி இருக்கேன். வெளியில கொண்டு வந்ததே விஜயகாந்த் சார் தான். எந்திரிச்சு போய் அங்கே போய் ஆடினேன். ஆடிட்டு தம்பி நீங்கள் இந்த பீட்டு ஆடுறோம் சில அப்போவே சொல்லிட்டு, அப்போ வந்து மொத்தமாக உட்காந்து பேசி இது பண்ணும்போது இங்கே வந்தது ஸ்கூலுக்கு, இங்கே வந்து இங்கே மேடையில் நின்று இந்த மேடையில் நின்று பேசிச்சு. இவங்க எனக்கு குரு மட்டும் இல்லை, டான்ஸ் மாஸ்டர் மட்டும் இல்லை, இவங்க எனக்கு அம்மா, அவர் எனக்கு அப்பா. என் கதவு என்றைக்கும் திறந்துருக்கும், எப்போ வேணும்னாலும் நீங்கள் வந்து என் வீட்டில் இருக்கலாம், நான் பார்த்துக்குவேன் உங்கள் 2 பேரையும். அப்படி ஒரு வார்த்தை சொன்ன ஒரு மனுஷன் சினிமாவில் கிடைக்கிறது கஷ்டம். நான் நல்லாகணுங்கிறதுக்காக என்னை எங்கேருந்து கொண்டுட்டு போய் டான்ஸ் ஆட வச்சுட்டு வெளியில் வந்தோன்னே அவங்க எல்லாம் சொன்னாங்க, எல்லா இதுக்கும் சொல்லிட்டு விஜயகாந்த் எந்த இதுலேயும் வந்து வைலன்ஸான படங்கள்லாம் போடக்கூடாது, சாமி படமாக தான் போடணும் சொல்லி ஹோட்டலில் எல்லா ரூம்லேயும் சாமி படம் ஓடுது. அப்புறம் எல்லோரும் வந்து என்கிட்ட வந்து பேசுகிறான், நல்லா இருக்கீங்களா மாஸ்டர், நல்லா இருக்கேன் அப்படின்னு. நீங்கள் தேங்க்ஸ் அந்த தம்பிக்கு தான் சொல்லணும். ஏன் என்ன எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. இல்லை உங்களை இந்த லெவல் ஆக்குனதே அவர் தான். ஒரு டாக்டர் மாதிரி அந்த ரூமில் எல்லாம் அந்த மாதிரி வயலன் அவங்க டிவியில் பார்த்தாங்கன்னா மறுபடியும் அப்படி ஆகிடுவாங்க, சாமி படம் போட்டோன்னா பேசாமல் உட்காந்துக்குவாங்கன்னு சொல்லி மொத்த ஹோட்டலும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுதுன்னே எனக்கு தெரியல. அப்புறம் விஜயகாந்த் என்னை கட்டிப்பிடிச்சு, அக்கா உன் பையனுக்கு ஸ்டாச்சு நீ திறக்கணும்னு சொல்கிற பாரு, நான் தான் வந்து திறப்பேன். அவர் தான் வந்து திறந்தவர். அவங்க புருஷன் பொண்டாட்டி மச்சனை எல்லாருமே பண்ணாங்க. உங்களுக்கு என்ன வேணும் கேட்டாங்க, கையை பிடிச்சாங்க. என்னை விட வயசில் நீ ரொம்ப சின்னவன், கட்டி உன் காலையே விடுவேன், நீ இப்போ என்னை திருப்பி கொடுத்துருக்க பாரு, அது யாருக்கும் அந்த எண்ணம் யாருக்கும் வரல, உனக்கு வந்தது, புரிஞ்சுட்டியா? அதனால் இனி உன் படம் எந்த படம் நான் செஞ்சாலும் எனக்கு நீ சம்பளமே தரக்கூடாது, அதுதான் நான் உனக்கு செய்யக்கூடிய ஒரு இது. அதே மாதிரி 2 பேர் வந்தாங்க. அந்த படம் என்கிட்ட இருக்குது, நான் காட்டுறேன். விஜயகாந்த் அங்கே 2 பேரும் நின்று இதை ஓப்பன் பண்ணுறது, ஜட்ஜி எல்லாம் வந்திருந்தாங்க, எல்லோரும் கூப்பிட்டாலும் விஜயகாந்த் அப்படி சிரித்த முகத்தோடு வந்து எனக்கு இது பண்ணி கொடுத்து தான் அது பேர் போட்டிருக்கேன் பாருங்க. ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சவங்களோட மரணத்தை கடக்கிறது இல்லையா? ஒரு புத்திர சோகம்னு ஒரு விஷயம், அதை நீங்கள் இன்றைக்கி ஒரு பையனை இழந்தாலும் இன்றைக்கி நிறைய குழந்தைங்கள படிக்க வச்சு உங்கள் மனசு முழுக்க நீங்கள் நிறைய குழந்தைங்களுக்கு அம்மாவாக மாறி இருக்கீங்க இன்றைக்கி. அது ஒன்று தான் எனக்கு சந்தோஷப்பா. அதில் ஏதாவது ஒரு பையன் ஏன் சத்தியாவாக இருப்பான், படிக்கிறதுல ஏதாவது ஒரு குழந்தை சத்தியாவாக இருப்பான். அந்த பசங்களை பார்க்குற சந்தோஷம் எனக்கு வேறு எதுலேயுமே கிடையாது. கோடி பணம் எனக்கு கொட்டி கொடுத்தா கூட நான் அவங்களுக்கே கொடுத்துருவேன். அந்த பசங்க பட்டர்ஃப்ளை மாதிரி இப்படி போகுது பாரு, அப்போ எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. காலையில் எனக்கு அவ்வளோ பிபி, ஆனால் இதுகளை பார்த்தோன்னா எனக்கு மறந்து போயிடுது.
மறுபடியும் நான் இதை விட்டு வெளியில் இறங்கினோன்னே உட்காந்துருது, பழைய மூட்டை வந்து உட்காந்துருது. அதுக்காகவே ராதா வந்து இந்த டான்ஸ் கிளாஸ் ஆரம்பித்து நீங்கள் 2 நாள் அங்கே வந்து உட்காரு, அப்போ தான் கொஞ்சம் பெட்டராகும். என் சொந்த அக்கா பையன் மருமகம், இப்போ அவங்க தான் ஸ்கூல் பார்த்துக்கிறாங்க. எல்லாம் நல்லபடியாக நல்லா நடத்துது. ரொம்ப வருஷம் ஸ்கூலுக்கே நீங்க வராம இருந்தீங்கல்ல, ஆமாம் ஏன் ஆமாம். அப்போ உங்களே நீங்க ஏன் இங்க வீட்டுக்குள்ளேயே இருந்து ஏன் ரொம்ப கவலையா வருஷம் வரல வரல அப்படின்னா, எங்கள் வீட்டுக்காரர் காலையில் ஸ்கூல் போகிற மாதிரி அவர் சாப்பாடெல்லாம் கட்டிட்டு அவருக்கு யாரும் சமைக்க முடியாது, நான் தான் சமைச்சு கொடுக்கணும். சாப்பாடெல்லாம் கட்டிட்டு காலையில் 9 மணிக்கு இங்கே வந்துடுவார், சாயந்தரம் 5:30 மணிக்கு தான் அங்கே வருவார். அப்போ அங்கே யார் என்ன வந்தால் அப்போனா நான் நிறைய மேடையில் என்னை பேச கூப்பிடுவாங்க. டான்ஸை பற்றி ப்ரோக்ராம் நடக்கும்ல, அரங்கேற்றம் நடக்கும், அரங்கேற்றம் பற்றி பேச போவேன். அப்போ எனக்கு பணம் கொடுப்பாங்க, பட்டு புடவை கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கி இங்கே ஸ்கூலுக்கு கொடுத்துருவேன். எனக்கு வேண்டாம், அதில் எல்லாம் ஸ்கூலுக்கு போட்டோம் அப்படின்னு. எனக்கு இதையே வந்து சத்தியாதான் ஸ்கூல் தான். இது உள்ளே உட்காந்துருக்குன்னா அந்த பையன்தான். ஏதாவது ஒரு கெட்டது நடக்க போகுதுன்னா கூட அவன் சொல்லிடுவான், வேண்டாம் அங்கே போகாதே அங்கே போகாதேன்னு. போனால் உண்மையாகவே விழுந்துடும். நான் தினமும் வேண்டும், எனக்கு அங்கேருந்து கோவிலுக்கு நடந்து போகணும், எப்படி போவேன்னு தெரியலையேன்னு பார்த்தா யாராவது ஒருத்தர் வருவாங்க, மாமி கோயிலுக்கு வரலையா, இல்லை வரணும் வாங்க மாமி, கூப்பிட்டு போயிடுவாங்க, திருப்பி கொண்டு வந்து விட்டுருவாங்க. அதான் ராஜி தினம் வருவா வீட்டுக்கு, தினம் வருவோம், ராதாவும் தினம் வருவோம். வந்து எப்படி இருக்க, உனக்கு என்ன வேணும், ஏது வேணும், ஹாப்பியாக இருக்கிறியா, அதுதான் தேவை. இப்போ அவங்க தான் என்னையை பார்த்துக்கிறாங்க. ஆனால் எனக்கு இதுதான் எனக்கு சொர்க்கமாக தெரியுது. ஸ்கூல் பள்ளிக்கூடம் தான் இதுதான் சொர்க்கம். நான் இருக்கிற வீடை பற்றி கூட எனக்கு இது இல்லை. ஏன்னா என் பையன் பிறந்தது அந்த வீடு, முத வாங்கினது அந்த வீடு. அதனால் அந்த வீடை நான் கொடுக்கல, பள்ளிக்கூடத்துக்கு எல்லாம் எழுதி கொடுத்து மற்ற எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க. மேலே போகும்போது ஆன்சப்பில் போயிடணும். மறுபடியும் ஆசை வச்சுட்டு ஐயோ இது வாங்கணுமே, ஆடு வாங்கணுமே, அது எல்லாத்தையும் முட்டணும். இதே டெய்லி நான் வந்து ஜெபம் பண்ணுவேன். உங்கள்கிட்ட சொல்றதுக்கண்ணா, என்கிட்ட இருக்கிற ஆள் யாருன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். இது யாரு பாரு, என் பையன். இதுதான் எனக்கு துணை, இதுதான் எனக்கு சந்தோஷமும், இதுதான். வேற எது எனக்கு அது வேணும் இது வேணும் எதுவுமே எனக்கு வேண்டாம். ஏன் சாப்பிடல, ஏன் செய்யலன்னு எல்லாம் கேட்பாங்க. என்னோட மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படியே தான் சொல்லுது. நான் தனியாக அங்கே படுத்திருந்தா கூட முன்ன எனக்கு ரொம்ப பயம், ஐயோ ராத்திரி அது எல்லாமே போயிடுச்சு. என் மைண்டு படுக்கும்போது 2 ஞாபகம் தான் வருது. பகவானை கும்பிடாமல் நான் படுக்கவே மாட்டேன், பெருமாள் ஸ்லோகம் சொல்லாமல் படுக்க மாட்டேன். டிவியில் பார்க்குறது முக்கால்வாசி பெருமாளை தான் பார்ப்பேன். கோயில் அது அது அதை தேவையில்லாத இந்த டென்ஷன் பெறக்கூடிய படங்கள் அதில் போக மாட்டேன். கொஞ்சம் நேரம் கிடச்சதுன்னா இப்படி உட்காந்துருது, கண்ணை மூடி, அது கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்குது. வரும்போது என்ன கொண்டு வந்தோம், போகும்போது என்ன கொண்டு போக போகிறோம். நடுப்புற இருந்த வாழ்க்கை தானே இல்லையா. அதில் இவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்கான், இவ்வளோ துக்கத்தை கொடுத்துருக்கான், ரெண்டும் பேலன்ஸ் ஆகி போச்சு, முடிஞ்சு போச்சு. ஒரு செகண்ட் போயிடுச்சுன்னா நமக்கு என்ன இருக்குது அப்புறம் உலகத்தில்? நம்ம திரும்பி வர போகிறோமா? இதெல்லாம் என் கூட வரப்போகுதா? ஒன்றும் வராது. நான் செஞ்ச தர்மம், நான் செஞ்ச புண்ணியம், நான் செஞ்ச ஒரு நல்ல காரியம், அதை மட்டும்தான் கூட வரும். தந்த தெய்வம் தரும். நீங்க 16 வயசுல ஆட ஆரம்பிச்சீங்க இல்லையா படங்கள்ல? எத்தனை வயசு வரை திரைப்படத்துல வேலை பண்ணீங்க? 70 வயசு வரையும் ஆடினேன். 70 வயசு வரையும் டான்ஸ் ஆடிட்டு தான். கடைசியா எந்த படத்துக்கு ஒர்க் பண்ணீங்க? கடைசியா நான் பெற்ற மகனே, வி சேகர் படம், அது படம் தான். அதாவது எல்லா டைரக்டர்கிட்டையும் ஒர்க் பண்ணிட்டேன். லட்சுமி டைரக்டர் ஆனால் அவளுக்கும் போய் மழை பட்டாளம் அவள் டைரக்ஷன்,
நான் டான்ஸ் மாஸ்டர். ஓகே, நீங்க பெண்களுக்கு சொல்ற மெசேஜ்னா என்ன சொல்லுவீங்கம்மா? முதல் மன அமைதி இருக்கணும், ஓவராக ஆசைப்படக்கூடாது, அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. இது மூணும் ஒரு மனுஷனுக்கிட்ட இருந்ததுன்னா தெய்வம் கூடவே இருக்கும். தெய்வத்தை நம்ம தேடி போக வேண்டாம், தெய்வம் நமக்குள்ளே இருக்குது. கெட்டதும் இருக்குது, நல்லதும் இருக்குது. என்ன பண்ணணும்? ரெண்டும் பேலன்ஸை பண்ணிக்கணும். ஐயோ இப்படி வந்துருச்சே, அப்படி போகலாமான்னு நினைக்கக்கூடாது. இப்படி கொடுத்துட்டான், நான் தான், என்னை விட இந்த உலகத்தில் யாரும் இல்லைன்னு நினச்சோம், டமால்னு போடுவான், இங்கே கொண்டு போயிடுவான், இங்கே கொண்டு போயிடுவான். இந்த உலகத்தை விட்டு போகணுன்னா கூட உனக்கு எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. ஆசை இருந்தால் பிறவி வரும், அது முடியலையே. என்ன சரி, இப்போ என் வீட்டுக்காரர் 95, எனக்கு என்ன வயசு சொல்லுங்கள் பார்ப்போம்? அம்மாவுக்கு 90 வயசு ஆகும். அப்படி இல்லை, நீங்கள் தான் சொல்லணும். நான் நினைக்கிறது வேண்டது இது ஒன்று தான், நிம்மதியான ஒரு வாழ்க்கை. படுத்தமா போயிடும், படுத்துக்கிட்டு ஓத்திக்கிட்டு யாரை பாப்பா யார் என்ன, அந்த சாவறதுக்கு கூட பணம் நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். அது கூட இன்னொருத்தர் நமக்கு செலவு பண்ணக்கூடாது. நம்ம சம்பாத்தியத்தில் நம்ம அந்த பணத்தை சேர்த்து 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 வச்சு, இந்த காலத்தில் ஒரு போனால் எப்படி 2 லட்சம் 3 லட்சம் தேவைப்படும். அந்த 2-3 லட்சத்தை நாம் இப்போவே நான் சம்பாதிச்சு கொண்டு வந்து வச்சுருவேன். நீங்கள் கொரியோகிராஃபராக நிறைய படங்களுக்கு ஒர்க் பண்ணீங்க இல்லையா? டாப்பில் இருக்கீங்க. ஸோ அப்போ சீனிவாசன் சாரை நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அவர் நிறைய படங்களில் வில்லன் ரோல் ஒரு சில படங்களில் நடிச்சிருக்காரு. இப்போ ஒரு டாப்பான ஒரு கொரியோகிராஃபருக்கும் ஒரு வில்லன் நடிகர் அப்படிங்கும்போது நீங்கள் ஏர்னிங் அப்படிங்கும்போது நீங்கள் நிறைய சம்பாரிச்சிங்க. பட் அந்த டைமில் ஃபேமிலி லைஃப்பில் அந்த ஏற்றத்தாழ்வுகள் அதெல்லாம் இருந்ததா? பட் ஆனால் இன்னும் உங்கள் காலத்துலலாம் ஹஸ்பண்டுக்கு அடங்கி இருக்கணுங்கிறதெல்லாம் ரொம்ப இருந்திருக்கும்ல? ஒன்று வச்சுக்கோமா, குடும்பம் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் மாதிரி, கண்ணாடி கிளாஸ் மாதிரி. அதை உடையாமல் பார்த்துக்க வேண்டியது. முதல்ல லவ் பண்ணுறோம்ல, அது கடைசி வரையும் அப்படியே இருக்கணும். நல்லதும் வரும், கெட்டதும் வரும். ஆனால் என்னை பொறுத்தவரையும் நான் பிகினிங்லேருந்து எப்படின்னா, என்னுடைய புருஷன் எது சொன்னாலும் நான் கேட்பேன். இது இன்றைக்கி இங்கே நீ வர வேண்டாம், நீ இங்கே ரெஸ்ட் எடுத்துக்குவேன். என்ன ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லிருக்காரு. நீ நாளைக்கு கட்டாயம் வரணும், ஃப்ளாகேஷன் பண்ணணும், கட்டாயம் வரணும், வருவேன். ஆனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன், எத்தனை வருஷமாக நான் ஸ்கூலுக்கு 32 வருஷமாக ஸ்கூலுக்கு வந்தால் அவருடைய சேரில் நான் உட்கார மாட்டேன். அவருக்கு நாங்கள் தனியாக சேர் இருக்குது, அந்த சேரில் நான் உட்காரவே மாட்டேன். ஏன்? இதுவரையும் உட்கார மாட்டேன். ஏன்னா அவர் இந்த வயசுலேயும் போய் மறுபடி படித்தார். அந்த பள்ளிக்கூடத்துக்காக எம்பிஏல என்னமோ போய் படித்தார். படித்து அதை மொத்தமாக கற்றுக்கிட்டு வந்து அந்த சேரில் உட்கார்றாரு. நான் ஒரு டான்ஸ் மாஸ்டர், எனக்கு ஒரு பொசிஷன் இருக்குது, அது எனக்கு ஸ்டுடியோவில் இருக்குது. ஆனால் இதை பொறுத்தவரையும் என்னுடைய அம்மா வீடு மாதிரி நினைப்பேன். அத்தனை பிள்ளைங்களும் என் பிள்ளைங்க, அத்தனை டீச்சரும் நமக்காக அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்மளும் அவங்களுக்காக இது பண்ணணும். நீங்கள் நம்புமா, ஒவ்வொரு புரட்டாசி மாதமும் நான் வீட்டில் நானே சமையல் பண்ணுவேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு என் சமையல் தான் பிடிக்கும், சமையக்காரி பண்ணால் பிடிக்காது. சமையக்காரி ஒரு பக்கம் பண்ணது இருக்குது. நான் ஷூட்டிங் மெட்ராஸ்லேருந்து ஷூட்டிங் போனால் கூட அவருக்கு சமையல் பண்ணி இந்த பக்கம் ரிஹர்சல் பார்ப்பேன். என் வீட்லையே பெரிய பங்களா, என் வீடு, மாடியில் ரிஹர்சல் பார்த்துட்டு கீழே வந்து சமையல் பண்ணுவேன். அந்த மூமெண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி அசிஸ்டண்ட்டை விட்டுட்டு கீழே வந்து நான் மாமான்னு தான் அவரை கூப்பிடுவேன். ஏன்னா அது எப்படி அப்படின்னா, நாங்கள் 2 பேரும் ட்ராமாவில் ஆக்ட் பண்ணியிருக்கோம். அவர் சுந்தரரார் நாடக மன்றம், அதில் இவர் டைரக்டர். காதலை சொன்னது அவர் தான். ஆமாம், அவரை தான் எங்களுக்கு லவ் வந்துருச்சு. அதில் லவ் ஸ்டார்ட் ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு பணம் இன்னும் பண்ணும்போது அவரை விட நான் என்கிட்ட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா, அப்படி இல்லை, அவங்கவுங்க உழைப்புக்கு பகவான் கொடுப்பான். இந்த லவ் அப்படியே ஸ்டார்ட் ஆகி 68 கல்யாணம் பண்ணோம்.
1968 69 பையன் பிறந்துட்டான். சத்யா பிறந்தாச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப பிஸி ஆகிட்டோம். அவர் அந்த பக்கம் பிஸி. டைரக்டர்லாம் என்ன கிண்டல் பண்ணுவாங்க, இந்த ஒரு பிள்ளை எப்படி பெற்ற, இந்த பக்கம் ட்ரெயினில் அவர் போகிறாரு, நீங்கள் இங்கே இருந்து இந்த பக்கம் போயிடுறீங்க அப்படின்னு. ஓ, நல்லது ஒரு ஆள் போகிறோம், 10 வச்சுக்கணும், நல்ல ஒன்று வச்சுட்டு. என் மாமியாருக்கு நான் மரியாதை கொடுப்பேன், அவங்களுக்கு சமையல் பண்ணி போடுவேன், அவங்களுக்கு கால் அமைக்க விடுவேன். நான் வந்து பணக்காரியனோ நான் பெரிய டான்ஸ் மாஸ்டர்னோ நான் என்றைக்குமே நினச்சதில்லை. என்னை பப்ளிக் ஆர்டிஸ்ட் தான் என்னை டான்ஸ் மாஸ்டராக ஏற்றிருக்கு. என்னை பொறுத்தவரை நான் என் புருஷன் வீட்டுக்குள்ளே வந்தால் நான் எழுந்து நிற்பேன், மாமா அப்படி சொல்லி எழுந்து நிற்பேன். எப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருந்திருக்கீங்க நீங்கள்? ஆமாம், எழுந்து நிற்பேன். நீ தான் இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருக்கிய அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை. அப்போ அவர்கிட்ட ஒரு நிமிஷம் சொல்லி நேராக உள்ளே போய் அவருக்கு காஃபியை போட்டு கொண்டு கொடுத்துட்டு நான் பேசிட்டு வரேன், பேசிட்டு வாப்பேன். எங்களுக்குள்ளே அப்படி ஒரு மனசுக்குள்ளே நல்ல ஒரு அன்பு இருந்தது. அவர் என்னை நல்லா பார்த்துக்கிட்டார், எனக்கு எந்த குறையும் வைக்கலை. நானாக தான் ஸ்கூலுக்கு ஏன் வரல அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போவேன். அப்போ எனக்கு அது போயிட்டு வரும்போது இவர் வீட்டில் இருக்க மாட்டார் இல்லையா, அப்போ அதுக்கு போயிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் இவர் வந்து அவங்க கூட கேட்பான், ஐயோ இப்படி இந்த கிளாஸு உடையக்கூடாது, 1000 குற்றங்கள் இருக்கலாம், 1000 குறைகள் இருக்கலாம், 2 பேருக்கும் விட்டு கொடுக்கக்கூடிய மனசு இருந்துன்னு வச்சுக்கோ, அந்த லைஃப் மாதிரி ஒரு நல்ல லைஃபு நீ எத்தனை கோடி நம்ம சம்பாதிச்சாலும் அதுக்கு ஈடு கிடையவே கிடையாது. புரிஞ்சுட்டிங்களா? நாங்கள் அப்படி தான், தப்பு இருந்தால் தப்பு ஒத்துக்குவோம், ஆமாம் இது பண்ண தப்பு, அது சொல்லக்கூட எங்களுக்கு நேரம் இருக்காதே. நான் பாட்டுக்கு இங்கே ஷூட்டிங் போவேன், அவர் பாட்டுக்கு அங்கே ஷூட்டிங் போவார். அவரும் என்கிட்ட எதுவும் மறைக்க மாட்டார், நானும் அவர்கிட்ட எதுவுமே மறைக்க மாட்டேன். அம்மா நீங்கள் அபிநயம் பண்ணுறீங்களா? அபிநயம் பண்ணுறீங்களா? அபிநயமா? ஆமாம். என்ன அபிநயம் பண்ணும்? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் பண்ணுறீங்க. கோபம். கோபமா? பா, உடனே பண்ணிட்டாங்க. கோபம் வந்ததா? வந்தது. லவ் வருத்தம், சோகம், அதுதான் பர்மனண்டாக இருக்கு. ஐயோ, அது பர்மனண்டாக இருக்குமா? எப்போ பையன் போனானோ நல்லா யோசனை பாரு, யாரோட சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சனோ அந்த பையன் போயிட்டான். அவன் போய் ஒரு 10-15 வருஷம் பரவாயில்ல, எப்படி ஏதோ ஸ்கூலில் நடந்து சந்தோஷமாக இருக்கிறான்னு வந்தோடனே அடுத்த அடி இவரும் போயிட்டார். எனக்கு அக்கா பையனும் அவன் தான் எனக்கு சொந்தம். வேறு யாரும் நான் அந்த கேள்வி தெரியாமல் கேட்டுட்டேன், அது வேண்டாம் நமக்கு. அப்போ ஹாஸ்யம். லவ் பேர்ட்ஸ் தக்கத்தின் மித்தாய். கிரேட் சூப்பர்மா. அதுதான் சூப்பர். சோகம் வேண்டாம். ஆமா, வேண்டாம் சோகம். எனக்கு இருக்கிறதே சோகம் தான். ஆமா, நான் அதுதான் சொன்னேன், தெரியாம. ஆமா, அது ஞாபகப்படுத்த வேண்டாம். அதனால சிரிச்சுட்டே உங்ககிட்ட சொல்லிடுறேன். நான் நினைக்கிறது இது ஒண்ணுதாம்மா, எனக்கு வேற எந்த ஆசையும் கிடையாது. டச் பண்ணி சொல்றேன், இந்த பள்ளிக்கூடம் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், அவங்க பார்த்துக்குவாங்க. எனக்கு இன்னொரு பிறவி வேணும்னோ, எனக்கு நகை வேணும், பணம் வேணும், பட்டுப்புடவை வேணும், ஒன்றும் வேண்டாம். எல்லாம் அப்பப்போ அடுத்த வருஷம் ஒரு மூட்டை கட்டிடுவேன். ஏன் மூட்டை கட்டுறீங்க? எந்த நேரத்திலும் பகவான் மணி அடிப்பான்னு தெரியாது. பகவான் யாருக்கு எப்போ மணி அடிப்பாருன்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கு மேலே வாடுதே இதே வேஸ்ட்டு. இதை பகவான் இதுக்காக போட்டு வச்சுக்கான். இதெல்லாம் கொண்டு நல்ல ஆள்கிட்ட ஒப்படைச்சா தானே போக முடியும். ஆனால் அந்த ஒரு வருத்தம் எனக்கு இருந்தது, ஐயோ இதை எப்படி போயிடுமோ. ஆனால் நான் கும்பிட்ட தெய்வம் என்னை கையை விடலை, இதோ அவங்க கிட்ட கொண்டு ஒப்படைச்சாச்சு. ஸோ அம்மா வந்து இப்போ அது எனக்கு அவங்க அக்கா பையன் ராதாகிருஷ்ணன் இல்லையா, அவரும் நிறைய படங்கள் எல்லாம் எடுத்தவர், அவங்கக்கிட்ட இந்த பள்ளிக்கூடத்தை ஒப்படைக்கிறாங்க. ஸோ இவங்க காலத்துக்கு அப்புறமும் இந்த சத்யா மெட்ரிகுலேஷன் பள்ளி சிறப்பாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இப்போ அந்த திருப்தி அம்மா கிட்ட இருக்கு. ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றி. மென்மேலும் இதே மாதிரி நிறைய ப்ரோக்ராம் பண்ணி உலகம் பூராவும்
நல்ல பேரோடையும் புகழோடையும் நீண்ட ஆயுளோடையும் நல்ல ஆரோக்கியத்தோடையும் 100 வருஷம் நல்லா வாழணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்ஸ்மா தேங்க்ஸ்மா. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.